Assalamualaikum. Welcome to our channel Papa Stream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு சில் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தேன். இங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் சம் ஸ்நாக்ஸுமே வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருந்தேன். அண்ட் இந்த சோன் பப்படி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் இப்போ தான் இது பார்க்குறேன். ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான க்ளாசரி திங்ஸ் எல்லாமே நான் இங்கே எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அதை முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். அண்ட் இந்த பிஸ்கெட் என்னோடய ஃபேவரட். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இங்கே சாக்லேட் செக்ஷனுக்காக வந்துட்டேன். அண்ட் நபட்டி என்னோடய ஃபேவரட். எனக்கு நபட்டியில் சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் எனக்கு மஞ்சுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மஞ்சில் நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இப்போ இதில் நட்ஸ் போட்டு இருந்துச்சு. ஸோ நட்ஸ் சாக்லேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இது இப்போ தான் புதுசாக இருக்கே வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இந்த குக்குடு ஃபுட் நான் லாஸ்ட் டைமே ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அது டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த டைமே இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். சோப் பாக்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஒவ்வொரு எமோஜில் இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட கலர் காம்பினேஷன், இதோட ஷேப்பு அண்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி நானும் பில் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வரும்போதே மழை பெய்கிற மாதிரியான ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக பஜ்ஜி மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்போ தான் ரீசெண்டாக டேடி இந்த ஒரு மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானும் இதில் பஜ்ஜி போடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இதையே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மிளகாய் பஜ்ஜி நான் மோஸ்ட்டாக எங்கே சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா பொருட்காட்சியில் தான் நான் அதிகமாக இந்த மிளகாய் பஜ்ஜி நான் சாப்பிட்ருக்கேன். அண்ட் இது ரொம்ப ஸ்பைசியாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வீட்டிலேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு 5 மிளகாய் தான் பஜ்ஜி போடுறதுக்காக எடுத்திருந்தேன். இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே 4ஆக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நிறையா குவான்டிட்டி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு 5 மட்டும் தான் மிளகாய் பஜ்ஜி போடுறதுக்காக நான் மிளகாய் எடுத்திருந்தேன். கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வெறும் 5 தான் போட்டேன். அதுவே எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ பஜ்ஜி போகிறதுக்காக மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு தான் ஒரு கப் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் பஜ்ஜி மாவு கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அண்ட் இது ரெண்டுமே நான் கடையில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் பஜ்ஜி மாவு இதில் நான் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு ஆட் பண்ணும்போது நம்ம பஜ்ஜி நல்லா ஃப்ளஃப்
ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பஜ்ஜி மாவு வந்து ஆட் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிற வரையும் வச்சுக்கோங்க. அண்ட் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அப்போ தான் வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது அது கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து நம்ம மிளகாயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டுக்கணும். அண்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து 2 பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அப்போ தான் வந்து பஜ்ஜி வந்து உள்ளேயுமே வந்துருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பஜ்ஜி வந்து சூப்பராகவே 2 சைடுமே வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பஜ்ஜியை வந்து எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதை பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி அண்ட் இந்த மலைக்கு வெறும் பஜ்ஜி மட்டும் இருந்தால் பத்தாதே, சரி ஒரு டீயுமே போட்டு குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டீயுமே போட்டு குடிச்சிருந்தேன். அண்ட் இந்த மிளகாய் பஜ்ஜி வித் டீயோடு குடிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நானும் சூப்பராகவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மலையோடு சேர்த்து அதை சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.